தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக இருந்த சீமா அகர்வால் ஓய்வு பெறுகிறார். இவர் பணியில் இருந்தபோது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாநகராட்சி பள்ளியில் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் மாணவர்களுக்கு ஆங்கிலம், கணிதம் ஆகிய பாடம் நடத்தினார். இப்போது ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் இப்போது சிறப்பு அனுமதி பெற்று பாடம் நடத்துகிறார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சீமா அகர்வால் IPS தேர்ச்சி பெற்று ஹிமாச்சல பிரதேச மாநில கேடராக IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். இவர் தமிழக IPS அதிகாரி விஸ்வநாதனை திருமணம் செய்த பின்னர் தமிழக காவல்துறையில் 1993இல் இணைந்தார். இவர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட அதிகாரியாக பணியாற்றி உள்ளார். அதேபோல் சிவில் சப்ளை CID பிரிவு DGP மற்றும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் கூடுதல் DGP, காவல்துறையின் தலைமையிடத்தில் கூடுதல் DGP என பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி இருக்கிறார். அதேபோல் CBI ஊழல் தடுப்பு பிரிவு, மாநில குற்ற ஆவண காப்பகத்திலும் பணியாற்றி உள்ளார். இறுதியாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக இருந்த சீமா அகர்வால் ஓய்வு பெறுகிறார். இவர் தகைசால் மற்றும் மெச்சதவுந்த பணிகளுக்கு மத்திய அரசின் ஜனாதிபதி பதக்கம் மற்றும் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் காவல்துறையின் பணியில் இருந்தபோது சமூகத்தில் பல்வேறு விஷயங்களில் அக்கறையுடன் செயல்பட்டார். அதேபோல் பணியில் இருந்தபோதே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாநகராட்சி பள்ளியில் 6, 7, 8ஆம் வகுப்புகளில் மாணவர்களுக்கு ஆங்கிலம், கணிதம் ஆகிய பாடம் நடத்தினார். இந்த சூழலில் ஓய்வு பெற்ற சீமா அகர்வால் தனது சமூக பணிக்கு ஓய்வு கொடுக்காமல் சென்னை தேனாம்பேட்டையில் எல்டாம்ஸ் சாலையில் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 6, 7ஆம் வகுப்புகளுக்கு ஆங்கிலம், கணித பாடம் நடத்தி வருகிறார். இதற்காக அவர் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்ததில் மாநகராட்சியும் சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு அவர் தனது ஆசிரியை பணியை தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. தினமும் காலையில் தலா 40 நிமிடம் என 2 பாட வேளையை நடத்தி வருகிறார். இது பற்றி சீமா அகர்வால் கூறுகையில், ரிட்டையர் ஆன பின்னர் ஏழை மாணவர்களுக்காக சிறு சேவையாக செய்து வருகிறேன். மாணவர்கள் எளிதில் புரிந்து படிக்கும் வகையில் ஆங்கிலம், கணித பாடங்களை நடத்தி வருகிறேன். மாணவர்களுக்கு என்னால் முடிந்த சிறு உதவியாக ஒரு அம்மாவாக இருந்து இதனை செயல்படுத்துகிறேன் என்றார்.